ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியா ஃப்ரம் அரிதாரம் பிரைடல் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பியூட்டி டிப்ஸ். பியூட்டி டிப்ஸ்னால் பியூட்டி சம்மந்தப்பட்டம் இல்லாமல் ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம என்னென்ன பண்ணலாம், வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோஸில் சொல்ல போகிறேன். நமக்கு மார்க்கெட்டில் வந்து கிறிஸ்டல் சால்ட் கிடைக்கும், பாத் சால்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பெடிக்யூர், மேனிக்யூர். இது எந்த ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து காலில் வெடிப்பு, டேன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். ஸோ வீட்டில் இருக்க உமன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்லர்ஸ் போக மாட்டாங்க, ஜென்ஸுமே போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வீட்டில் இருக்க உப்பு எடுத்து அதில் வந்து லைமை ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் காலை சோக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெடிப்பெல்லாம் ரொம்பவே கம்மியாகும். ஸோ வீட்டில் இருக்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஃபேஸ் எல்லாம் டேன் ஆகும், நெக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நமக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சுகர் கிடைக்கும், சுகர் பேஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் சுகர் பேஸ்ட் கூடவே 2 ட்ராப் லைம் சேர்த்துக்கோங்க. அதை வந்து எங்கெங்கே டார்க்காக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாகிறது நீங்கள் பார்க்கலாம். டேனும் நல்லாவே ரிமூவ் பண்ணும். ஸோ வீட்டில் இருக்க லேடிஸும் ஜென்ஸும் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிம்பிள் வந்து ஒரு 13-15 இயர் கேர்ள்ஸுக்கெலாம் வருது அப்படின்னீங்கன்னா வீட்டில் வந்து சந்தனம் இருக்கும். ஸோ சந்தனம், முல்தானி மட்டி இல்லை கடலை மாவு. ஸோ இந்த மாதிரி திங்ஸோட இதுக்குமே வந்து லெமன் யூஸ் பண்ணுறோம். லெமன் எதுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸோ ஜெம்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால வந்து நமக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அதை வந்து எங்கே நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்தந்த பிளாக் ஸ்பாட்டில் தடவணும் அப்படின்னா அந்த பிளாக் ப்ராட்ஸ்லாம் நமக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பிம்பிள்ஸும் கண்ட்ரோல் ஆகும். ஹேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, அந்த மாதிரி கேசஸில் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் வந்து தயிர் இருக்கும். நீங்கள் தயிர் எடுத்துகிட்டு தயிரை வந்து நம்ம ஸ்கேல்பில் நீங்கள் தடவினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து கம்மியாகும். ஹேர் ஃபால் இருக்குது அந்த மாதிரி ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீம் பவுடர் அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் வந்து நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போடலாம். ஸோ அந்த மாதிரி போடும் போதும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃப் இது எல்லாமே கம்மியாகும். ஸோ வீட்டில் வந்து வெந்தயம் இருக்கும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் அரைச்சி நீங்கள் ஹேரில் போடுறதுனால ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும். சில பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும், அவங்க வந்து வெங்காயம் தடவலாம். ஆனியன் வந்து ஸ்கேல்பில் தடவும் போதும் அவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஆயில் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும். ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்லர்ஸ் போக முடியாத பட்சத்தில் வீட்டில் வந்து நீங்கள் பால் காசுறீங்க இல்லையா, பால் காசும் போதும் அதில் வந்து நமக்கு வந்து அந்த வேப்பர் வரும்போதும் ஆவி பறக்கும் போதும் நீங்கள் அது கிட்ட போகும்போதும் நீங்கள் எப்படியும் ப்ளோ பண்ணுவீங்க அது பொங்கி வரும்போதும். ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்டீம் மாதிரி தான். ஸோ அந்த ஏர் நம்ம ஃபேஸில் படும்போது ஹேர் வந்து நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்லேயே வந்து அது மாதிரி ஸ்டீம்ஸ் எடுக்கலாம். டெய்லியுமே வந்து மின்ட் வாட்டர் நைட்டில் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஏதாவது புதினா இலை இருக்குது அப்படின்னா தண்ணியில் போட்டு வச்சுட்டு தூங்குங்க. மார்னிங் இருந்த அந்த வாட்டரை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும், உங்கள் ஸ்கின்னு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை நல்லது. வீட்டில் வந்து கருவேப்பிலை இருக்குன்னா அதை அரைச்சி நீங்கள் தலைக்கு போடலாம். தலைக்கு போடும்போது ஹேரோடைய வால்யூமும் நிறைய ஆகும், நல்ல டார்க்காக ஷைனிங்காக இருக்கும் ஹேர். யூஸ்வலாக வந்து நீங்கள் பப்பாளி வீட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இன்டேக் பப்பாளி எடுக்கிறீங்கன்னா அதோட பீல் பண்ணுற ஸ்கின் எல்லாமே அரைச்சி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு சுகரை அதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணும் போதும் நல்லாவே ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் எடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்கள் எப்படி வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலான்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து கருவளையம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில் நமக்கு ஃபார்மஸியில் கிடைக்கும். ஸோ அந்த ஆயில் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மசாஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கருவளையம் வந்து நல்லாவே கம்மியாகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே சோத்து கத்தாழை வீட்டில் இருக்கும். ஸோ அந்த ஜெல் எடுத்து அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கருவளையம் நல்லாவே கம்மியாகும். நிறைய பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய வந்து மொபைல்
யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நமக்கு வந்து கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கருவளையம் வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள்லாம் நைட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காவை கட் பண்ணி கண்ணில் வச்சுட்டு படுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சில்னஸ் கிடைக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். யூஸ்வலாக வந்து குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து கேரட், பப்பாளி, கொய்யா, தக்காளி இதை மாதிரி வந்து நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும் போதும், பழங்களும் சரி வெஜிடபிளும் சரி நம்ம சாப்பிடும் போது ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாவது எடுங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தாலும் தக்காளி அந்த மாதிரி வந்து இன்டேக் எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக கிடைக்கும். நமக்கு ஹேர் கலரிங் அப்படின்றது நம்ம ஹேரில் வந்து டைரெக்டாக ஒரு கலரை வந்து எப்போவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாகவும் தெரியாது, சன்ஷேடில் தான் தெரியும். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க பர்கண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பர்கண்டி நம்ம அடிக்கும் போது சன்ஷேடில் தான் நமக்கு தெரியும். அது நல்லா வைப்ரண்ட்டாக தெரியணும் அப்படின்னா ஹேரை வந்து நம்ம வந்து முதல்ல ப்ளாண்ட் பண்ணணும். ப்ளாண்ட் பண்ணும் போதும் கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும். சரிங்களா? நீங்கள் எந்த கலரிங் நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஹேர் டேமேஜ் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ ஹேர் வந்து ப்ளாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ ஒரு கோல்டன் கலரில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான கலர்ஸ் என்ன கலர் நம்ம ரெட் ஃப்ளேம் வேணும் இல்லை பர்கண்டி வேணும்னு அடிக்க முடியும். ஸோ டேமேஜ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு ஹேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும், ஹேர் கலரிங்கோ இல்லை எதுக்கு டை பண்ணணும், கண்டிப்பாக அதில் அமோனியா இருக்குது. அமோனியா ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, பட் எல்லாத்துலேயுமே அமோனியா இருக்குதுன்னு நமக்கு ஸ்மெல் பண்ணும் போதுமே தெரியும். நீங்கள் அதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு படித்தாலே அதில் அமோனியா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% 2% அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அமோனியா இல்லாமல் எந்த ஹேர் கலரிங்கும் இருக்காது. 90% நமக்கு வந்து ஹேர் டேமேஜ் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஹேர் கலரிங் பண்ணணும். எப்படி பண்ணோன்னா ஹென்னா தான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு பிகினர் இருக்கீங்க, ஒரு 30 இயர்ஸ் ஒரு 35 இயர்ஸில் ஹேர் க்ரோத் இருக்குது, உங்களுக்கு க்ரே ஹேர்ஸ் மாறுது அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா தான். ஹென்னாவுமே வந்து வீட்டில் அரைச்சி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். பட் மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற ஹென்னா எடுத்து அது கூட நீங்களே மிக்ஸ் பண்ணுங்கள். டீ டிகாஷன், அதுக்கப்புறம் லைம் போடுறதுனால ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். கேர்டு போடலாம். கேர்டு போட்டோம்னா அந்த சிட்ரிக்லாம் சேர்ந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகும். ஸோ ஹேர் ஹென்னாலேயே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரஃப்பாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து சாஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆலோவேரா ஆயில் பண்ணலாம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை முட்டை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து இன்னும் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஆஸ் எ மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் வந்து மேக்கப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு மேக்கப் பிடிக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கும் அது நிறைய பேர் திணிக்கிறீங்க. ஸோ குழந்தையோட ஸ்கின் பார்த்திங்கன்னா வெர்ஜின் ஸ்கின், அதோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 13 to 15 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஸ்கின்னை வந்து அந்த குழந்தைங்களுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் நார்மலாக ஒரு காம்பேக்ட், அது என்ன பெஸ்ட்டாக இருக்கோ ஒரு காம்பேக்ட் மட்டும் கொடுங்க. லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போடுங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய பேஸ் போடுறீங்க, அந்த ஸ்கின்னே ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நிறைய லேயர்ஸ் கொடுக்காமல் குழந்தைங்களோட ஸ்கின்னை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த பிம்பிள்ஸும் எதுவும் வராமல் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெயில்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேரே பண்ணிக்க மாட்டேங்க, அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க சால்ட்டில் லைமை ஸ்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் விரல அதில் போட்டிங்க அப்படின்னா நெயில்ஸ்லாம் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெயில் ஷேப் பண்ணிங்க அப்படின்னா நெயில்ஸ் எல்லாம் உடையாது, கொஞ்சம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நெயில்ஸை வந்து இன்டேக் என்ன சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம்ஸ் இருக்கிறத நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகளை நிறைய சாப்பிட்லாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஃபிஷ் போன்ஸ் சாப்பிட்லாம். மட்டன் போன்ஸ் சாப்பிடும் போதும் நம்மளுக்கு கால்சியம் லெவல் வந்து இன்னுமே இன்க்ளூட் ஆகி அதெல்லாம் வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக நிறைய பேருக்கு வந்து லெக்கில் இருக்க நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய மண் உள்ளே சேர்ந்து. அவங்கெல்லாம் வந்து எங்கே அந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல லைம் போட்டிங்க அப்படின்னா ஸோ நிறைய இடத்துல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டபுள் ஸ்கின் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நெயில் ஷேப்பரை வச்சு அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் லைம் போட்டிங்கன்னா அந்த இடம்லாம் க்ளீன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டி டிப்ஸ் இல்லாமல் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.